ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகி நம்ம சொல்ல போற முதல் கதை இதுதான். நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. கதைக்குள்ள போலாங்களா? நம்ம கதையோட பேரு மீனவனின் நம்பிக்கை. மீனவனுக்கு எது மேல நம்பிக்கை அப்படின்னா கடவுள் மேல நம்பிக்கை. அவரு வழக்கமா மீன் பிடிக்க போகும்போது எப்பவுமே சாமி கிட்ட வேண்டிட்டு தான் போவாரு. அவருக்கு ஒரு நாள் உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. அன்னைக்கு அவர் சாமி கிட்ட நான் மீன் பிடிக்க போனாதானே எனக்கு வருமானம், நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்போ அவங்க பையன் அங்கேருந்து வந்து, அப்பா நான் மீன் பிடிக்க போறேன்னு சொன்னான். அவனுக்கு மீன் பிடிக்கிறது தெரியும் தான், ஆனாலும் எப்பவும் அதுக்கு வழக்கமான விஷயம் கிடையாது. இருந்தாலும் கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையில சாமியெல்லாம் கும்பிட்டு சரிப்பா நீ போயிட்டு வான்னு சொன்னாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ஏது வருமானம். அந்த பையன் மீன் பிடிக்க போன அன்னைக்கு ஒரே மழை, மழையோட சேர்ந்து ஒரே புயல். இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. பையனோட வரவுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. ஆனா வந்ததெல்லாம் மத்த மீனவங்க தானே தவிர இவங்க பையன் திரும்பி வரவே இல்லை. அப்ப இவருக்கு ஒரே அதிருப்தி. நம்ம பையனை மீன் பிடிக்க அனுப்பிச்சிருக்க கூடாதுன்னு மனசுல போட்டு அடிச்சுக்குது. ஆனா என்ன பண்ண முடியும், அவன் போயிருக்கானே. அதுக்கப்புறம் அவர் உட்காந்து சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்தாரு, என் பையன் எப்படியாவது வந்துடணும் எப்படியாவது வந்துடணும்னு. ஆனா ஒருத்தரா கரையில ஒதுங்குறாங்களே தவிர அவர் பையன் வரவே இல்லை. அப்போதான் அவருக்கு ஒரு அதிருப்தி. கடவுள் மேல இவ்வளோ நாள் ரொம்ப பக்தியா நம்பிக்கையா இருந்த மாணிக்கம் ரொம்பவே அதிருப்தி ஆயிடுச்சு. மாணிக்கம் சாமி கிட்ட போய் என் பிள்ளை எப்படியாவது காப்பாத்திரு காப்பாத்திருன்னு வேண்டிக்கிட்டே இருந்தான். அன்னைக்கு நாளே முடிஞ்சு போச்சு. பையன் திருப்பி வரல. அடுத்த நாள் காலையிலயும் அவர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு, பையன் திருப்பி வரல. அப்படி அதிருப்தியான மாணிக்கம் சாமி மேல கோவம் வந்து, இனிமே நான் உன்னை வேண்ட மாட்டேன், என் மகனே இழக்க வச்சுட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு சாமி கிட்ட வந்து கோச்சிக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு சாயந்தரம் கரை ஒதுங்கின அவர் பையனை பார்த்ததும் அவருக்கு மனசுல தோணுச்சு, தப்பு பண்ணிட்டோமே, சாமியை நம்ம கோவப்பட்டுட்டோமேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவர் பையனை பார்த்தோன்னு தான் அவருக்கு உயிரே வந்துச்சு. அவர் பையனை கட்டி அணைச்சிட்டு நம்ம சாமி தான் நம்மளை காப்பாத்திருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் மாணிக்கம் உணர்ந்தாரு. இல்லைன்னு என்ன தெரிய வருது அப்படின்னா, கடவுள் அப்படிங்கிறவரு நமக்கு சோதனை கொடுப்பாரே தவிர நம்மளை கைவிட்டுற மாட்டாரு. நம்மளுக்கான விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும், நமக்கான நல்லது நடந்துட்டே தான் இருக்கும். அதுக்கு நமக்கு தேவை நம்பிக்கை. இந்த மீனவனுக்கு கடவுள் மேல இருந்த அந்த நம்பிக்கை அவன் போனதுக்கு அப்புறம் கூட கடவுள் காப்பாத்தினாரு. அது மாதிரிதான். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய குட்டி குட்டி ஸ்டோரி வேணும் அப்படின்னா நம்ம குட்டி ஸ்டோரி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரா வர அப்டேட்ஸை மிஸ் பண்ணாதீங்க.